ஹலோ ஆல், வெல்கம் டு டின்பே சஸ்பென்ஸ் சேனல். நம்ம இந்த வீடியோவில் பிரசிடென்ட் பற்றின ப்ரொவிஷன்ஸ் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ பிரசிடென்ட் பற்றின ஏதாவது ஒரு கொஷின் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஸ்பீடாக பார்த்துடலாம். ஓகே, ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பிரசிடென்ட் பற்றின ப்ரொவிஷன்ஸ் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 5ல் இந்தியன் யூனியனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஆர்டிகளும் தனித்தனியாகவே பார்த்துடலாம். ஓகே, ஸோ நம்ம கவர்மெண்ட்னு எடுத்துகிட்டா அதில் 3 ஆர்கன் இருக்க சொல்லுவாங்க. எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்குது. ஸோ இதில் எக்ஸிக்யூட்டிவில் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் அட்டார்னி ஜெனரல். ஸோ இவங்க 4 பேர் எக்ஸிக்யூட்டிவில் வருவாங்க. ஸோ ஓகே, ஹூ இஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா? ஸோ பிரசிடென்ட்டுங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் அ செரிமோனியல் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் ஆஃப் இந்தியா. அதாவது கவர்மெண்ட் சார்பாக நடக்கிற ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் இல்லைனா ஏதாச்சும் ஒரு ட்ரீட்டி அந்த மாதிரி சைன் பண்ணும்போது ஸோ அங்கே ஹெட்டாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான். நம்ம நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறவர் தான் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவோம். த கான்செப்ட் ஆஃப் பிரசிடென்ட் ஹேஸ் பீன் டிரைவ் ஃப்ரம் யூஎஸ்ஏ. இந்த பிரசிடென்ட்டுங்கிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ இருந்தால் நம்ம எடுத்திருக்கோம். ஆல் தி எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸ் ஆர் டேக்கன் அண்டர் ஹிஸ் நேம் ஒன்லி. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த ஒரு ட்ரீட்டியாக இருக்கும், ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் அந்த மாதிரி எதாக இருந்தாலும் 2 நாட்டுக்கடையில் பண்ணும்போது இந்தியாவோட சார்பாக இருக்கிறது தான் பிரசிடென்ட் தான் பிரசிடென்ட்டோட பேரில் தான் அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸ்லாம் எடுப்பாங்க. ஹீ இஸ் கால்ட் அஸ் கான்ஸ்டியூஷனல் ஹெட். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்க இருக்கு. ஹூ இஸ் கால்ட் அஸ் கான்ஸ்டியூஷனல் ஹெட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்படிலாம் கேட்டால் அதுக்கு ஆன்சர் பிரசிடென்ட் தான். ஹீ இஸ் கால்ட் அஸ் கான்ஸ்டியூஷனல் ஹெட் ஆர் டி ஜூரி ஹெட் ஆர் நாமினல் ஹெட் அண்ட் ஹீ இஸ் தி ஹெட் ஆஃப் தி ஸ்டேட். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹீ இஸ் தி ஃபர்ஸ்ட், அதாவது இந்தியாவோட முதல் குடிமகன் பிரசிடெண்ட்டாக தான் இருப்பார். ஓகே, இதை பற்றி சொல்கிற ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 52. ஆர்டிகல் 52 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு பிரசிடென்ட் இருக்கலாம். தேர் ஷல் பி அ பிரசிடென்ட் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான ஒரு இதுதான். இது ஆர்டிகல் 52ல் இருக்குது. ஸோ தேர் ஷல் பி அ பிரசிடென்ட் ஃபார் இந்தியா. ஆர்டிகல் 53 பார்த்தீங்கன்னா த எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் யூனியன் லைஸ் இன் ஹிஸ் ஹேண்ட். அதாவது கவர்மெண்ட் எந்த ஒரு டிசிஷன் எடுத்து ஏதாவது ஒரு பாஸ் பண்ணால் கூட அதுக்கு கடைசியாக ஒப்புதல் அளிக்கிறது பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான். ஸோ எல்லா எக்ஸிக்யூட்டிவ் பவரும் அவுட்டாக தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் ஆல் 3 ஃபோர்ஸஸ். ஸோ நேவி, ஆர்மி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த முப்படைகளின் தளபதி அப்படின்னு சொல்லுவாங்க. சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் 3 ஃபோர்ஸஸ் பிரசிடென்ட் தான். இப்போ ஏதாச்சும் ஒரு நாட்டு மேலே போர் தொடுக்க போகிறனாவோ இல்லை ஏதாவது ஒரு மிசைல் லான்ச் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட், அதாவது ஆர்மிஸ் அந்த எல்லா விஷயமே அவுட்டாக தான் இருக்குது. பிரசிடென்ட் தான் முடிவெடுக்க முடியும். ஐ மீன் அவங்க ஒப்புதல் அளித்தா மட்டும்தான் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகே, ஹவு டஸ் பிரசிடென்ட் கெட்ஸ் எலெக்டட்? ஸோ ஆர்டிகல் 54 பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் பிரசிடென்ட்டை எப்படி எலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்ட ப்ரொவிஷன்ஸ்லாம் அதில் தான் இருக்குது. ஸோ இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ் தான். நம்ம நார்மலாக இந்த லோக்சபா இல்லை சட்டசபை தேர்தல் மாதிரி டைரக்ட் எலெக்ஷன் இருக்காது, அது இன்டைரக்ட் எலெக்ஷன் தான் இருக்கும். ஸோ யாரெல்லாம் ஓட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எலெக்டட் மெம்பர் ஆஃப் போத் தி ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட், ராஜ்யசபா, லோக்சபா ரெண்டு பேருமே ஓட் பண்ணுவாங்க. எலெக்டட் மெம்பர் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கு இல்லையா, அவங்களும் ஓட் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எலெக்டட் மெம்பர் ஆஃப் டெல்லி அண்ட் பாண்டிச்சேரி. ஸோ யூனியன் டெரிட்டரியில் 7 இருக்குது, மொத்தம் 8 இருக்குது. அதில் 2க்கு மட்டும்தான் இந்த பவர் இருக்குது, டெல்லி அண்ட் பாண்டிச்சேரி. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த 2க்கு மட்டும்தான் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குது. ஓகே, இப்போ காஷ்மீருக்கு இருக்குது, ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இருக்குது. இதை இப்போ புதுசாக பிரித்தாங்க இல்லையா, அதில் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இப்போ அந்த பவர் இருக்குது. ஸோ அந்த டெல்லி அண்ட் பாண்டிச்சேரி அது எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 17th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் அதையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆர்டிகல் 239. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே இருக்கும் ஆர்டிகல் 239A, ஆர்டிகல் 239AA. ஸோ ஆர்டிகல் 239A என்னன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது தான் ஆர்டிகல். அதை வச்சு தான் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி டெல்லிக்கு பார்த்தீங்கன்னா 239AA டபிள்யூஏ வரும். ஓகே, ஹூ டு நாட் ஓட் இன் பிரசிடென்ட் எலெக்ஷன்? பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் யார் ஓட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமினேட்டட் எம்பி ஆஃப் போத் ராஜ்யசபா அண்ட் லோக்சபா. ஸோ லோக்சபாவில் சப்போஸ் ஆங்கிலோ இண்டியன் ரெப்ரசன்டேஷன் இல்லைனா ஒருத்தர் எலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க. அடுத்தது 2 பேர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவில் 12 பேரை பிரசிடென்ட் எலெக்ட் பண்ணுவார். ஸோ அந்த 12 பேர். ஸோ இவங்கெல்லாம் இந்த பிரசிடென்ட் எலெக்ஷனில் ஓட் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் எலெக்டட் பை பிரசிடென்ட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் கிடைக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெம்பர் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ மொத்தம் 6 ஸ்டேட்டில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்குது. அவங்கனாலையும் இந்த எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது.
அண்ட் அதர் யூனியன் டெரிட்டரி. ஸோ டெல்லி அண்ட் பாண்டிச்சேரி தவிர மற்ற எந்த யூனியன் டெரிட்டரியும் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஏன்னா அது வேறு எதுக்கும் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கிடையாது. Who does the indirect election conducted for president? ஸோ ஆர்டிகல் 55 தான் வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் யார் கண்டக்ட் பண்ணுவா அப்படிங்கிற ப்ரொவிஷன்ஸ் பற்றி சொல்கிறது. ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன், சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட், சீக்ரெட் பேலட் ஓட். ஸோ இந்த முறைப்படி தான் வந்து பிரசிடென்ட்டுக்கான எலெக்ஷன் நடக்குது. ஸோ ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷனாக என்னன்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி ஒரு இது பார்ப்போம். ஒரு எம்எல்ஏக்கு வந்து ஒரு ஓட் கவுண்ட் வந்து அந்த எந்த அளவுக்கு அது வேல்யூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதை சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்னா வந்து நம்ம நார்மலாக வந்து லோக்சபா எலெக்ஷன் இதுக்கெலாம் போகிறத வந்து சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் தான் ஒருத்தர் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் தி ஓட்ஸ். இதுதான் சொன்னேன். ஸோ ஒவ்வொரு எம்எல்ஏ, எம்பி இவங்களுக்கான ஒவ்வொரு ஓட்டோட வேல்யூ வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ வேல்யூ ஆஃப் தி ஓட் ஆஃப் அன் எம்எல்ஏயோட ஓட் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் ஸ்டேட். ஸோ வந்து ஹி இஸ் அன் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இல்லையா, அதனால அந்த ஸ்டேட்டோட டோட்டல் பாப்புலேஷன் பை அதில் எத்தனை அசம்பிளி செக்மெண்ட்ஸ் இருக்குது, எத்தனை அசம்பிளி மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டை எடுத்துட்டிங்கன்னா 234. ஸோ அதுதான் டோட்டல் பாப்புலேஷன் பை டோட்டல் எலெக்டட் மெம்பர்ஸ் இன்டூ 1/100. ஸோ இதுதான் வந்து அந்த எம்எல்ஏவோட வேல்யூ, ஒரு ஓட்டோட வேல்யூ. அடுத்த வேல்யூ ஆஃப் தி ஓட் ஆஃப் அன் எம்பி பார்த்தீங்கன்னா டோட்டல் வேல்யூ ஆஃப் தி ஓட்ஸ் ஆஃப் ஆல் எம்எல்ஏஸ் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ். எல்லா ஸ்டேட்டோட எம்எல்ஏ இருப்பாங்க இல்லையா, அந்த டோட்டல் வேல்யூ எவ்வளோ எடுத்துகிட்டு பை டோட்டல் நம்பர் ஆஃப் எலெக்டட் எம்பிஸ் பை லோக்சபா எம்பிஸ் இருக்காங்க இல்லையா, அந்த அவங்கள போட்டால் ஸோ அதுதான் வந்து ஒரு எம்பியோட வேல்யூ. அடுத்தது பார்த்தீங்கன்னா எலக்டோரல் கோட்டா, டோட்டல் நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்ஸ் போல்டு பை 2 + 1 + 1. ஸோ பை 3 + 1 வரும். ஸோ வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ வந்து பீகாரில் வந்து 243 தொகுதிகள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 1971 சென்சஸ் படி பார்த்தீங்கன்னா 4,21,26,000 பேர் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி முன்னாடி பார்த்த மாதிரியே தான். ஸோ பை டோட்டல் எலெக்டட் மெம்பர்ஸ் இன்டூ 1/100. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எம்எல்ஏவோட வேல்யூ வந்துடும். அதே மாதிரி எம்பிக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு எம்பியோட ஓட்டிங் வேல்யூ. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 56. இது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா டேர்ம் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃபீஸ். ஒரு பிரசிடென்ட்டோட பதவிக்காலம் தான் வந்து ஆர்டிக்கல் 56 சொல்லுது. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா 5 years தான். ஸோ எல்லா எம்பி, எம்எல்ஏ, பிரசிடென்ட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 5 years தான். ரிசைன் பை ரைட்டிங் டு வைஸ் பிரசிடென்ட். இவங்க வந்து சப்போஸ் இந்த பதவி விட்டு விலகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா வைஸ் பிரசிடென்ட்டுக்கு அந்த எழுதி வந்து ரெசிக்னேஷன் லெட்டரை வந்து கொடுக்கணும். ஸோ நிறைய டைம் கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து பிரசிடென்ட் வந்து ஹீ கேன் ரிசைன் பை ரைட்டிங் டு வைஸ் பிரசிடென்ட்டா இல்லை பிரைம் மினிஸ்டரா இல்லை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. வைஸ் பிரசிடென்ட். சப்போஸ் வைஸ் பிரசிடென்ட் இல்லாத பட்சத்துக்கு சீஃப் ஜஸ்டிஸ் தான் வந்து அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேன் பி ரிமூவ்ட் ஃபார் கான்ஸ்டியூஷனல் வயலேஷன்ஸ். ஸோ கான்ஸ்டியூஷனல் வயலேஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய எந்த ஒரு இதுலேயும் இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் வந்து கான்ஸ்டியூஷனல் வயலேஷன் சொல்கிறாங்க. அதுக்காகவும் 2 பார்லிமெண்ட்டோட ராஜ்யசபா, லோக்சபா சேர்ந்து அவங்கள வந்து டெர்மினேட் பண்ண முடியும் பிரசிடென்ட்டோட போஸ்ட்டை. அடுத்தது கண்டினியூ அன்டில் தி நெக்ஸ்ட் டேக்ஸ் ஆஃபீஸ். ஸோ கொஞ்சம் டிலே ஆகலாம். ஸோ அந்த ஒரு அடுத்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கு. ஸோ அது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து ஆஃபீஸில் தான் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் சொல்கிறது தான் ஆர்டிகல் 56. ஸோ ஆர்டிகல் 57 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் எலிஜிபிள் ஃபார் ரீஎலெக்ஷன். ஒரு பிரசிடென்ட் வந்து அடுத்த முறையும் வந்து மறுபடியும் எலெக்ட் பண்ணப்படலாம் அப்படிங்கிறது தான் வந்து ரீஎலெக்ஷன் ஆர்டிகல் 57 சொல்கிறது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத்லாம் இருந்திருப்பார். 2 டைம் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து ரீஎலெக்ஷனுக்கும் வந்து எலிஜிபிள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம 57 வரைக்கும் பார்த்துட்டோம். இது வந்து 58 குவாலிஃபிகேஷன். ஒரு பிரசிடென்ட் ஆகணும்னா அவங்களுக்கு என்ன அடிப்படை தகுதி இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இது ஆர்டிகல் 58 இருக்கும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மஸ்ட் பி அபவ் 35 years ஓல்டு. ஸோ 35 வயசுக்கு மேலே இருக்கணும், கம்மியாக இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவில் நம்ம வந்து 30 yearsன்னு பார்த்துருப்போம். ஸோ பிரசிடென்ட்டுக்கோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா லோக்சபா மெம்பரோட குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்துருப்போம். ஆனால் லோக்சபா மெம்பருக்கு 25 years ஓல்டு தான், 25 years தான் மினிமம் குவாலிஃபிகேஷன். ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா 35 years. ஸோ இது வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஸோ ஹீ ஷுட் பி அ ஏஜ் ஆஃப் மோர் தென் 35 ஆர் மோர்.
மஸ்ட் நாட் ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி எந்த ஒரு வருமானத்தை தரக்கூடிய இதுலேயும் வந்து அவங்க இருக்கக்கூடாது. லைக் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சிலராக இருக்கக்கூடாது, ஒரு எம்எல்ஏவாக இருக்கக்கூடாது, ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட மெம்பராக இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்து எந்த ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு ஒர்க்லேயும் வந்து இருக்கக்கூடாது. மஸ்ட் ஹேவ் குவாலிஃபைட் ஃபார் எலெக்ஷன் ஆஸ் அ மெம்பர் ஆஃப் லோக்சபா. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி லோக்சபா மெம்பருக்கு ஆகக்கூடிய தகுதி வந்து இவர் இருக்கணும். ஆனால் ஏஜ் மட்டும் வித்தியாசம். அது 25, இதுக்கு 35 தான். ஸோ பார்த்துக்கோங்க. மஸ்ட் பி அ ரெஜிஸ்டர்டு ஆஸ் அன் எலெக்டர் இன் இந்தியா. அதாவது இந்தியாவில் அவருக்கு ஏதாச்சும் ஒரு மூலை முடுக்கில் அவருக்கு வந்து ஒரு ஓட்டுரிமை இருக்கணும். த நாமினேஷன் பேப்பர் ஆஃப் அ கேண்டிடேட் மஸ்ட் பி சைன் பை அட்லீஸ்ட் 50 எலிஜிபிள் ஓட்டர்ஸ். ஸோ இது வந்து ஈஸி தான். இது எல்லாத்துக்கும் வந்து மேக்ஸிமம் வாங்கிடுவாங்க. ஏன்னா வந்து ஒரு பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு போட்டி பண்ணணும்னா அவங்க வந்து எலிஜிபிள் ஓட்டர்ஸ், அதாவது ஓட்டு போட தகுதியுள்ள 50 பேர்த்தோட சைன் வந்து அவர் வந்து வாங்கணும். ஸோ இதெல்லாம் தான் குவாலிஃபிகேஷன். எக்ஸம்ஷன் டு ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். ஸோ இதை வந்து எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்துக்கோங்க. பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், கவர்னர், சீஃப் மினிஸ்டர், ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 59. வாட் ஆர் தி கண்டிஷன்ஸ்? ஸோ வாட் ஆர் தி கண்டிஷன்ஸ் டு பிகம் இது வந்து குவாலிஃபிகேஷன் தான், அதே தான். ஆர்டிகல் 59 ஷல் நாட் பி அ மெம்பர் ஆஃப் எய்தர் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட். அவர் வந்து பார்லிமெண்ட்டோட ராஜ்யசபா, லோக்சபா எந்த ஒரு இதுலையும் வந்து மெம்பராக இருக்கக்கூடாது. ஷல் நாட் பி அ மெம்பர் ஆஃப் எய்தர் ஹவுஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர். பார்லிமெண்ட்டும் இல்லை, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டரோட அசம்பிளிலையும் இருக்கக்கூடாது, கவுன்சில் எதுலேயுமே வந்து பொறுப்பு வகிக்கக்கூடாது. அடுத்தது ஷுட் நாட் ஹோல்ட் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். அடுத்தது ரெண்ட் ஃப்ரீ ஹவுஸ். ஸோ இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. டியூரிங் ஹிஸ் டேர்ம் எமால்மெண்ட்ஸ் அண்ட் அலவன்சஸ் கேனாட் பி டிமினைஸ்ட். ஸோ வந்து அவரோட பதவிக்காலம் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கான அலவன்ஸும் எமால்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும் வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ். ஹூ கண்டக்ட்ஸ் தி ஓத் ஃபார் தி பிரசிடென்ட். அதாவது இப்போ மற்றவங்களுக்குலாம், இப்போ கவர்னருக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து கவர்னராக இருக்கட்டும், சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து பிரசிடென்ட் தான் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்க. அப்போ பிரசிடென்ட்டுக்கு யார் பண்ணி வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட தலைமை நீதிபதி, சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி தான் வந்து பிரசிடென்ட்டுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க. இது பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் 60 ஆர் சீனியர் மோஸ்ட். ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் வந்து ஒரு சூழ்நிலைனால வர முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த பொசிஷனில் இருக்க சீனியர் மோஸ்ட் ஜட்ஜு வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க. ஸோ ஆர்டிகல் 60 தான் இதை பற்றி சொல்கிறது. ப்ரொசீஜர் ஆஃப் இம்பீச்மெண்ட். சப்போஸ் ஒரு பிரசிடெண்ட்டை பதவியிலிருந்து தூக்கணும்னா அதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 61 கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொபோசல் ஆஃப் இம்பீச்மெண்ட் கேன் பி ப்ரொபோஸ்ட் இன் எய்தர் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட். ஸோ இதை வந்து இப்போ மணி பில்னு பார்த்தீங்கன்னா லோக்சபாவில் மட்டும்தான் கொண்டு வர முடியும். ஆனால் இந்த மாதிரி இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜருக்குலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஹவுஸில் வேணாலும் கொண்டு வரலாம். ராஜ்யசபாலையும் கொண்டு வரலாம், லோக்சபாலையும் கொண்டு வரலாம். ஏ ரெசல்யூஷன் ஃபார் இன்ட்ரோடியூசிங் எ ப்ரொபோசல் ஹேஸ் டு பி மேட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த இப்படியோ பிரசிடெண்ட்டை வந்து இம்பீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொப்போசல் வந்து வைக்கணும், அந்த அவைக்கு முன்னாடி வைக்கணும். 14 days advance notices in writing and signed by 1/4 member of that house sent to president. அதாவது இந்த பார்லிமெண்ட்டில் இப்படி ஒரு ப்ரொப்போசல் கொடுக்கணும். அது வந்து அந்த இம்பீச்மெண்ட் பண்ணுறதுக்கு 14 நாள் முன்னாடியே வந்து கொடுக்கணும். அதை வந்து 1/4, சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1/4னா 4/1 மெம்பர்ஸ் வந்து எந்த அவையில் இது பண்ணுறோமோ அந்த அவையில் இருக்க 4/1 மெம்பர்ஸ் வந்து அதுக்கு வந்து சைன் பண்ணியிருக்கணும் அந்த ப்ரொப்போசலை. அதான் வந்து பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிச்சுடுவாங்க. யார் பார்த்தீங்களா, பிரசிடென்ட் இம்பீச் பண்ணுறதுக்கு பிரசிடென்ட்டுக்கே அனுப்பிச்சுடணும். ரெசல்யூஷன் ஹேஸ் டு பி பாஸ்ட் பை நாட் லெஸ் தென் 2/3 ஆஃப் தி டோட்டல் மெம்பர். அதாவது ஸ்பெஷல் மெஜாரிட்டி 2/3ன்னு சொல்லுவாங்க, ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஸோ அந்த 2/3 மெம்பர்ஸ் வந்து இதை வந்து சைன் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த ரெசல்யூஷன் பாஸ் ஆகும். The other house will investigate. If passed in both the house, the president will be impeached. இந்த மாதிரி 2/3 வந்து சைன் பண்ணி அதை வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி இன்னொரு அவைக்கு அனுப்புவாங்க. அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு அவங்களும் பாஸ் பண்ணாங்கன்னா பிரசிடெண்ட்டை வந்து இம்பீச் பண்ணிடலாம், அதாவது பதவி விட்டு தூக்கிடலாம். டைம் ஃபார் பிரசிடென்ட் எலெக்ஷன். ஸோ பிரசிடென்ட் எலெக்ஷனோட டைம் பற்றி சொல்கிறது தான் வந்து ஆர்டிகல் 62. பிஃபோர் தி எக்ஸ்பிரேஷன் ஆஃப் தி டேர்ம். ஸோ வந்து இந்த ஒரு பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த முடிகிற வரைக்கும் இது பண்ண மாட்டாங்க. அந்த முடிவு காலத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே எலெக்ஷன் வச்சு முடிச்சிருவாங்க. ஏன்னா வந்து இடையில வந்து கேப்பாக இருக்கக்கூடாது இல்லையா, அடுத்த பிரசிடென்ட் வர வரைக்கும் அந்த வேலையில் யார் பாப்பா. அதனால அந்த டேர்ம் முடியறதுக்கு முன்னாடியே வந்து இந்த எலெக்ஷன் நடந்துடும்.
இஃப் வேகன்சி டியூ டு டெத் ஆர் ரிசைன் வித்தின் 6 months எலெக்ஷன் வில் பி கண்டக்டட். சப்போஸ் ஒரு பிரசிடென்ட்டுக்கு வந்து உடம்பு முடியல, இல்லைனா அவர் இறந்துட்டாரு, இல்லைனா ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த டைம்லேருந்து 6 monthsக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அடுத்த எலெக்ஷன் நடந்து ஒரு புது பிரசிடெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ரூல்ஸ். இதெல்லாம் வந்து ஆர்டிகிள் 62ல் இருக்குது. During such type of vacancy, Vice President or CJ or senior most judge will act as a president. சப்போஸ் இப்படி பிரசிடென்ட் வந்து அவரோட பதவியிலேருந்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஒன்றா வைஸ் பிரசிடென்ட் இருப்பாங்க. சப்போஸ் வைஸ் பிரசிடென்ட்டும் இல்லைன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து பிரசிடென்ட்டோட பொறுப்புக்கு வருவாங்க. சிஜேயும் இல்லைனா சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ், சுப்ரீம் கோர்ட்டோட சீனியர் ஜட்ஜ் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவங்க வருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வேக்கண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது இந்த மாதிரி வந்தால். ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. ஆர்டிகிள் 62ல் இருக்குது. எலெக்ஷன் டிஸ்பியூட்ஸ். ஸோ இந்த பிரசிடென்ட் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்பியூட்ஸ் எல்லாம் வந்து ஆர்டிகிள் 61ல் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல் தி டவுட்ஸ் அண்ட் டிஸ்பியூட்ஸ் அரைசிங் அவுட் ஆஃப் ஆர் இன் கனெக்ஷன் வித் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் ஆர் வைஸ் பிரசிடென்ட் ஷால் பி டிசைடட் பை தி சுப்ரீம் கோர்ட். ஸோ இந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஸ்பியூட்ஸ், எந்த ஒரு பிரச்சனையுமே பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு தான் முடிவு பண்ணும். ரிகார்டிங் எனி டிஸ்பியூட்ஸ், ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க எலெக்ஷனில், கடைசியான ஃபைனலாக அவங்க டெசிஷன் எடுக்கிறது பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஆணையில் தான் இருக்கும். ஸோ ஓகே, இங்கே வந்து கொஞ்சம் இன்ஃபோ பிட்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் விமன் டு பி பிரசிடென்ட். ஸோ இந்தியாவின் முதல் பெண் அதிபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதீபா பாட்டீல். 2007 to 2012 வரைக்கும் இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் டு ஆக்ட் அஸ் அ பிரசிடென்ட். அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி சப்போஸ் பிரசிடென்ட் வந்து இறந்துருக்கலாம், இல்லைனா வந்து அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போய் பதவி விலகி இருக்கலாம், இல்லைனா இம்பீச் பண்ணியிருக்கலாம். இப்படி ஆனதுக்கப்புறம் வைஸ் பிரசிடென்ட் ஒருத்தவங்க பதவி வைப்பாங்க பார்த்தீங்களா பிரசிடென்ட்டாக, அந்த மாதிரி ஒரு டைம் நடந்திருக்கு. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் டு ஆக்ட் அஸ் பிரசிடென்ட் ராதாகிருஷ்ணன். ஸோ ராதாகிருஷ்ணன் 1952 ஞாபகம் வச்சுக்கோங்க. கரண்ட் பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா ராம்நாத் கோவிந்த். இவர் வந்து இந்தியாவோட 14வது பிரசிடென்ட். ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து ராஜேந்திர பிரசாத், எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி ரீஎலக்டும் அவர் ஆயிருக்காரு. ஸோ ஹீ இஸ் பிரசிடென்ட் ஃபார் லாங் டேர்ம் ஆல்சோ. ஃபர்ஸ்ட் முஸ்லீம் டு பிகேம் பிரசிடென்ட் வந்து ஜாகிர் ஹுசேன் அப்படிங்கிறவர். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் டு டை இன் ஆஃபீஸ், அதாவது பதவியில் இருக்கும்போதே இறந்த முதல் பிரசிடென்ட்டும் ஜாகிர் ஹுசேன் அவர்கள் தான். ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் ஹூ ஆக்டட் அஸ் பிரசிடென்ட் விவி கிரி. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் டு ஹூ ஆக்டட் அஸ் பிரசிடென்ட். ஸோ இது வந்து தப்புன்னு நினைக்கிறேன். ஸோ விவி கிரி தப்பு. ஸோ இதை வந்து எடுத்துக்காதீங்க, ஏன்னா முதலே பார்த்துருப்பீங்க ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் சிஎம் டு பிகம் பிரசிடென்ட் நீலம் சஞ்சீவ ரெட்டி. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் சிஎம்மாக இருந்துட்டு அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டராக பிரசிடென்ட் ஆனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நீலம் சஞ்சீவ ரெட்டி அப்படிங்கிறவர் ஆந்திர பிரதேஷோ சிஎம்மாக இருந்தவர். ஓகே, அதே மாதிரி 2018 வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டோட சேலரியை வந்து ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 lakhs வந்து அதிகப்படுத்தியிருப்பாங்க. த பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் ஆக்ட் 1952 படி 50 electors has to propose and 50 electors has second re-propose. அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்கள வந்து நான் வந்து அவங்கள வந்து எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 50 பேர் பண்ணோம். அதை வந்து ரீப்ரப்போஸ் பண்ணுறது வந்து 50 electors இருக்கணும். ஸோ மொத்தம் 100 பேர் அதை வந்து அக்செப்ட் பண்ணும். ஓகே, ஒரு 4 MCQs மட்டும்தான் இருக்குது. ஸோ ஸ்பீடாக டக்குன்னு பார்த்துடலாம். அண்டர் விச் ஆர்டிக்கல் பிரசிடென்ட் எலெக்ஷன் இஸ் கண்டக்டட். ஸோ பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்து எந்த ஆர்டிக்கல் கீழே நடக்குதுன்னு பார்த்துருப்போம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். ஓகே, இது வந்து ஆர்டிக்கல் 55 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹூ கேனாட் ஓட் இன் பிரசிடென்ட் எலெக்ஷன். ஸோ யார் வந்து பிரசிடென்ட் எலெக்ஷனில் ஓட் பண்ண முடியாது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி நாமினேட்டட் எம்பி வந்து ஓட் பண்ண முடியாது. ஹூ இஸ் த ஹையஸ்ட் அத்தாரிட்டி டு டிக்ளேர் தி பிரசிடென்ட் எலெக்ஷன் அஸ் வாய்டு. ஸோ வந்து சுப்ரீம் கோர்ட்டை தான் வந்து இந்த கடைசி அதிகாரம் இருக்குது. டு ஹூம் பிரசிடென்ட் சப்மிட்ஸ் த ரெசிக்னேஷன். பிரசிடென்ட் வந்து வேலையை விட்டு போகணும் அப்படின்னு நினச்சாருன்னா யார்கிட்ட சப்மிட் பண்ணுவாருன்னு கேட்குறாங்க. அவர் வந்து வைஸ் பிரசிடென்ட்டை தான் வந்து சப்மிட் பண்ணுவார். ஸோ ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், ஸோ கவர்னர், இந்த மாதிரி வந்து அடுத்த ப்ரொவிஷன்ஸ்லாம் எந்தெந்த ஆர்டிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டிஎன்பிஎஸ்சி சஸ்பென்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.